எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் தேங்காய் குழம்பு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 3 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க, தேங்காய் எண்ணெய். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி வச்சுருக்கிறேன், தட்டி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு சைஸில். 10-15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டுக்குவேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டுருக்குறேன். ஒரு கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு கொதிச்சிடுச்சிங்க, கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கறி குழம்பு சுவையில் பாரம்பரிய கத்திரிக்காய் குழம்பு தயார். நன்றிங்க.